நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவு பாராட்டினாலும் அவரை துதிக்கலாமா? என்னை மறவா இயேசுநாதா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பகுதி வாசிக்கலாமா? லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 36. இவைகளை குறித்து சீஷர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசப்பா சிலுவையில் அறையப்பட்டு மரித்த ஒன்று இந்த சீஷர்கள்லாம் யூதர்களுக்கு பயந்தனால் பயந்து போயிட்டாங்க. பயந்து போய் அறைக்குள்ளே கதவை பூட்டுக்கொண்டு பயந்து போய் உள்ளே முடங்கி இருக்கிறாங்க. அப்பொழுது அதை அறிந்த இயேசப்பா உயிர்த்தெழுந்த பின்பு உடனே அந்த அறைக்குள்ளே வருகிறார். வந்து, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்பானவர்களே, இது போல குடும்ப சூழ்நிலையிலே பயந்து போய் முடங்கி கொடுக்கிறீங்களா? இயேசப்பா உங்கள்கிட்ட நான் சொல்ல, பயப்படாது, உங்களுக்கு சமாதானம் சொல்ல. உங்களை நேசிக்கிற அப்பா ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போறார்கள். அவர் நம்முடைய தகப்பன் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் இன்றைக்கு உங்களோடு தான் சொல்ல. யார் யாரெல்லாம் முடங்கி போய் பயந்து போய் இருக்கிறீங்களோ உங்களை பார்த்தாங்க ஆண்டவர் சொல்ல, பயப்படாது, உனக்கு சமாதானம். பயப்படாதுங்க, எதை குறித்தும் பயப்படாதுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கார். காரியங்களை நடப்பீங்கள், எழுந்து நடப்பீங்கள். கர்த்தர் எல்லாவற்றிலும் வெற்றி தருவார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? இந்த அருமையான நாளுக்கு கூட குடி நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபை எங்களை தாங்குதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுது மடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. அப்பா, அன்று சீஷர்கள் அறைக்குள்ளே பூட்டி இருந்தது போல அப்பா, நம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் அறைக்குள்ளே பூட்டி பயந்து போய் அப்பா எந்த காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கிறாங்க, அந்த காரியத்திலே பிள்ளைகளே அப்பா வெற்றி கட்டளையிடுங்க தகப்பனே. சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. காரியங்களை எழுந்து நடப்பிக்க உங்க கிருபை பலனை கட்டளையிட்டீர்களாக நீர் பிள்ளைகளோடு இருந்துடுங்கப்பா. பயப்படாதுங்க, உங்களுக்கு சமாதானம் சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிலே பயந்திருக்கிறாங்க அந்த காரியங்களே சமாதானத்தை கட்டளையிட்டீர்களாக இப்பொழுதே கட்டளையிட்டீர்களாக உங்களுடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதி கனம் வல்லமை பலன் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமீன் ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.